ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆன்மா வயதானவங்க எல்லாரும் இருக்கிறவங்களுக்குள்ளெல்லாம் உடல் அந்த செட்பேக் ஆகிறதெல்லாம் ஆகும். நம்ம பாதுகாப்பு தான் கொடுக்க முடியும், அவங்கள காப்பாற்றுறதுக்கான ஒரு வழிவகையை செய்ய முடியும். அந்த சூலத்துக்குன்னு 2 அடிப்படை இருக்கு. சூலம்னு ஒன்று உடல், இதுக்குன்னு ஒரு கர்மா இருக்கு, உயிருக்குன்னு ஒரு கர்மா இருக்கு. 2 செக்ஷனாக வேலை செய்யும். இந்த உடல் கர்மாவில் எதெல்லாம் அணிவிக்கணுமோ அதெல்லாம் அணிவிக்கணும். இந்த உயிர் கர்மாவில் எங்கே வேலை செய்யணும்னா ஞானத்துக்கு தேடும்போது உயிர் கர்மா வந்து தடையாக இருக்கும். இல்லற வாழ்க்கையில் இந்த சுகபோக வாழ்க்கையில் இந்த உடல் ஸ்டெட் பேக்காக இருக்கும். இப்போ இந்த 2 கர்மாவையும் தனித்தனியாக ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டான்னா இந்த உடல் சில இடத்துல சில மாதிரி சூழல்களை சந்திச்சே தீரணும். அதான் விஷயம். புரியுதுங்களா? அப்போ அது ரொம்ப பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். உடல் எடுக்கிற ஒவ்வொரு மகானும் சொல்றான், உடல் என்பது என்ன, அது எனக்கு இல்லை, அந்த உடலுக்கான ப்ராப்ளம் அப்படிங்கிறான். கடவுள் அடையிறதுக்கு லேட் ஆகிட்டு இருக்க என்னங்க ப்ராப்ளம், என்னங்க ஆச்சுன்னா அந்த உயிருக்குள்ள கருமா இருக்கு, அதை சரி செய்யறதுக்காக போராடுறாங்க. புரியுதா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா அது உடல் சார்ந்து சில விஷயம் நடக்கும், உயிர் சார்ந்து சில விஷயம் நடக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கணும். இப்போ நம்ம மருத்துவமனைக்கு போகும்போது இந்த உடலுக்குள்ள இந்த வயசுல இந்த உடல் இந்த மாதிரி கர்ம வினையில இதை அனுபவிக்கணும்னு இருக்கும். அதை ஒரு 10% அனுபவிச்சுதான் ஆகணும். புரியுதுங்களா? இதைதான் கிளியரா ராமகிருஷ்ணன் விவேகானந்தரும் உலகத்துக்கு காட்டினாங்க. புரியுதுங்களா? அவனுடைய தியானத்துல அவன் உயிர் பிரகாசமா இருக்கு விவேகானந்தருடைய, ஆனா உடல் பிரகாசமா இல்லை. என்னப்பா என்ன ரீசன்? தியானம் பண்ணி உடலை ரெடி பண்ணலாமே. இல்லை, அந்த உடலை என்ன ரெடி பண்ணாலும் அந்த உடல் இந்த கர்ம வினையை சந்திச்சு தான் தீரும். அதை நான் கடந்து தான் போகணும். அது எனக்கு தெரியலன்னா நான் அழுவேன், எனக்கு தெரியுது, நான் அழுக வேண்டியதில்லை. அப்ப ஒரு கால் தாங்கி தாங்கி வர்றாங்கல்ல, அவங்கள என்ன பண்ணுவோம்? நல்ல தியாகத்தோட இருந்தா, புரிதலோட இருந்தா நாம ஓடாம ஒண்ணு அவங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போவோம், இல்லைன்னா தூக்கிட்டு போவோம். அதே மாதிரிதான் ஒரு மகான்கள் தன்னுடைய உடலுக்கு கர்ம வினைன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ண முடியலன்னா அவன் தாங்கிட்டு ஒருத்தன் தூக்கிட்டு போனா, இல்ல கையை பிடிச்சி கூட்டு போனால, அந்த மாதிரி உயிரை வச்சு ஆன்மாவை வச்சு கூட்டிட்டு போறான். இப்படிதான் ராமகிருஷ்ணர், இப்படிதான் விவேகானந்தர், இப்படிதான் நாமளும். சில இடத்துக்குள்ள இந்த உடல் இதெல்லாம் சந்திக்கணும்னா அப்ப என்ன பண்ணுவோம்? உயிர்லேருந்து இருக்கிற அந்த சக்தியை வச்சு இந்த உடல் அப்படியே கொஞ்சம் புஷ் பண்ணி தூக்கிட்டு போவோம். தெருவில் இருக்கிற மருத்துவமனை நம்மளை தூக்கிட்டு போவாங்க. இதுதான், இதை நீங்க வந்து பார்த்துக்கோ. அப்ப அந்த உயிர் ஒரு இடத்துக்குள்ள ப்ராப்ளத்துல இருக்கிறதெல்லாம் தியானம் பண்ணி உயிரை சரி செய்யும் போது உயிருக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஈர்ப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த செயலுக்கும் இந்த செயலுக்கும் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திட்டா இது என்ன பண்ணுன்னா புதுப்பிக்கப்படும், உயிர் புதுப்பிக்கப்படும். அப்போ உயிர் புதுப்பிக்கப்படும் போது அந்த உயிர் முழுமையா மலர்ந்துருச்சுன்னா அது திருப்பி எந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயும் சந்திக்காது. அது ஒரு பெரிய பிரகாசமான ஒரு செயல் வடிவத்தை தான் பார்க்கும். அப்போ அந்த உயிர், மலர்ந்த உயிர் என்ன பண்ணுன்னா உங்களை மாதிரி உயிரை புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். இப்ப பிரபஞ்சத்துல இருந்து தியானம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா என்னுடைய உயிருக்குள்ள கர்ம வினை இருக்கு, என்னால அறிய முடியல. என் மனம் வந்து பேசுது, என் மனம் வந்து நம்ம ஒரு வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம்னு சொல்லுது. தியானம் பண்ணி கிருஷ்ணனை பார்க்கலாம், ராமனை பார்க்கலாம்னு சொல்ல மாட்டேது. அப்ப என்ன ப்ராப்ளம்னா என் உடலும் ப்ராப்ளம், என் உயிரும் ப்ராப்ளம். என் உடல் கிருஷ்ணன்ட்ட போக விட மாட்டேது, என் உயிர் மேலே வர மாட்டேது, என் மனம் வந்து என் உயிரை வந்து வேலையை செய்ய விடாம தடுத்துப்படுது. அப்ப நான் தியானத்துக்குள்ள எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஆப்போசிட்ல எதிரில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற உயிர் துளி என்ன பண்ணுதுன்னா என் உயிருக்கு உதவியா இருக்கு. அந்த ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பை உருவாக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயிர் கீழே கிடக்குல்ல, அது எப்படி கிடக்குதுன்னா உயிர் வயசானவங்க 90 வயசு 75 வயசுலலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த தொண்டைக்கு அதுக்கு அவங்களுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், உயிர் ஊசல் அடுத்து பாம்பாங்க. அப்போ ஒரு சொட்டு தண்ணி போடுவாங்கல்ல. இந்த தியானம் பண்ணாத அத்தனை பேருக்குள்ளேயும் அவனுக்குள்ள உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இப்படித்தான் கிடக்கும், இப்படித்தான் இருக்கும் எல்லாருக்குள்ளேயும். இப்போ இங்க இருக்கிற உங்களுக்குள்ளேயெல்லாம் சில பேருக்கு நல்ல விழிப்போட இருக்கிறவனுக்கு தான் உயிர் வந்து என்ன பண்ணுவான் வேற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா அப்படி ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கும். அப்போ ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு உயிர் தண்ணி விடுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த உயிர் தண்ணி யாருன்னா பிரபஞ்சம் விடுது.
அந்த பிரபஞ்சம் விட்டு அந்த உயிரை திருப்பி என்ன பண்ணுது, ஒரு மரம் மாதிரி செடி மாதிரி உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ உடலுக்குள்ள கிடக்கிற உயிர் என்னன்னே தெரியாத உயிர். இப்போ ஒரு தனி மனிதனுக்குள்ள என்னன்னா பிரதானமா எதுனா மனம்தான் உங்களுக்கு எல்லாமே. அதனாலதான் எவன் கிருஷ்ணனே நேரடியா வந்து சொன்னாலும் எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். காரணம் என்னன்னா மனம் வந்து கேட்கவே விடாது. நீ என்ன வேணாலும் செய், தலைகளை இருந்து என்னாலும் உருண்டு கூட சொல்லு, ஆனா அது கேட்காது. அப்ப அந்த சாகர கண்டிஷன்ல கிடக்கிற உயிரை உருவாக்குவாங்க. அப்ப அந்த உயிருக்கு என்ன பண்ணுவான், அந்த சாவு தண்ணி ஊத்தும் போது சாகாம அது திருப்பியும் ரெடி ஆகும். அப்ப தியானம் வருது. அப்ப தியானம் பண்ண 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 என்ன ஆகுது, அந்த உயிர் கொஞ்சம் மேம்பட்டு அப்படியே கொஞ்சம் மேலே துளிர் விட்டு அந்த உயிர் துளி மாதிரி எங்கெங்கெல்லாம் உயிர் துளி இருக்கோ அது தேடுது. ஒரு வண்டி எப்படி தேனை தேடுதோ அந்த மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா அந்த ஈர்ப்புல தேட தொடங்குது. ஃபர்ஸ்ட் ஈர்ப்பு வரும். இந்த ஈர்ப்புலேயே 2-3 விதமா இருக்கு. சிறு தெய்வங்கள் எல்லாமே ஈர்ப்பு தான். அதனாலதான் நீங்க எல்லாத்துக்கும் என்ன பண்றீங்க, கிடா வெட்டுறீங்க, கோழி இருக்கிறீங்க, இதெல்லாம் இருக்குல்ல. இந்த வழிபாட்டு முறையெல்லாம் என்னன்னா ஈர்ப்பு. சிவன், பார்வதி, பெருமாள் அப்படிங்கறதெல்லாம் ஈர்ப்பு கிடையாது. அதெல்லாம் ஆளுமைன்னு சொல்றது. அதெல்லாம் உயிரா இருக்கிறது. உயிரா இருக்கிறது எந்த பரிகார பொருளையும் வாங்காது. நல்லா வச்சுக்கணும். உயிரா இருக்கிற எந்த பொருளும் நீ எதை கொடுத்தாலும் அது வாங்காது. அதுதான் பீஸ் வாங்க மாட்டான் குருநாதர். ஈர்ப்பா இருக்கிற எந்த பொருளும் என்ன பண்ணுன்னா ஒன்னையும் சேர்த்து வாங்கிக்கும் பீஸா. புரியுதா? நீ அதனாலதான் சாம்பார் வழியை தூக்கிட்டு அங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஒன்னையும் சேர்த்து வாங்கிரும். அதுதான் ஈர்ப்பு. துபாக்கூர் குருக்கிட்டையும் ஒரு 500 பேர் 1000 பேர் நிக்கிறதுக்கும் நல்ல குருக்கிட்டே 500 பேர் நிக்கிறதுக்கு காரணம்னா ஈர்ப்பு. பில்லி சூனியம் பண்றவன்ட்டையும் 100 பேர் படுத்து கிடப்பான். சாமி பெரிய ஆளுங்க, முடிய முட்டை எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் எல்லாத்தையும் பண்ணிடுவாரு. அங்கேயும் ஒரு 100 பேர் இருப்பான். கிருஷ்ணனே விவேகானந்தனே அழுதுருக்கான்னா ஒரு பெரிய அவன் யாரு, சப்த ரிஷியில ஒருத்தன். அவனையே பேசுனாதற்கு ஆணி அடிச்ச மாதிரி ஆணி அடிக்கிறாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாரு. அப்ப அவன் பின்னாடியும் 1000 பேர் இருப்பான். அதுக்கு காரணம் என்னன்னா ஈர்ப்பு. இப்ப நீங்க 100கணக்கான தியானம் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா அந்த தியானம் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, அந்த குருநாதரை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அது ஈர்ப்பு. அங்க வந்து 1000கணக்கான பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. இல்லை நான் ஒரு இடத்துக்கு போறேன் நீங்க வாங்கன்னா அவங்க வரலம்பாங்க. ஏன்னா அங்க ஈர்ப்பு இருக்குமா. அந்த ஈர்ப்பு உருவாக்காது. அது எல்லாமே ஒரு செயல் வடிவத்தை நகர்த்த தான் பார்க்கும். அந்த ஈர்ப்போட செயல்ல தான் மனிதன் என்ன பண்ணான்னா இந்த கிடா வெட்டுறது, கோழி வெட்டுறதெல்லாம் சிறு தெய்வங்களை உருவாக்கணும். அது எல்லாம் நம்மளை ஈர்த்து வச்சுக்கும். பெரு தெய்வம் எந்த தெய்வங்களுமே சிவலிங்கத்துக்கிட்ட கோழி அறுத்தனா ஒன்னு அறுத்து போட்டுரும். புரியுதா? அங்க அந்த மாதிரி செயல் வடிவத்துக்குள்ள எல்லாம் போக முடியாது. அப்ப பெருந்தெய்வங்கிறது என்னன்னா உயிரா இருக்கிறது. அது ஈர்ப்பா இருக்காது. அது என்ன பண்ணும், உன்னையே தடுத்து ஆட்கொள்ளும். அப்ப ஈர்ப்புக்குள்ளேயே உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மனிதனும் அடிமையாகி போயிடும். சிறு தெய்வத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு முடிச்சிடுறாங்க. புரியுதா? உடல்ல ப்ராப்ளம் சரியாச்சு, போய் கிடா வெட்டு. பையனுங்களுக்கு படிப்பு கிடைச்சிருச்சு, போ குலதெய்வம் கோயில்ல கிடா வெட்டு. ஏதாவது பிரச்சனைனாலும் போறான், சந்தோஷம்னாலும் போறான். அந்த ஈர்ப்புக்குள்ளேயே வாழ்ந்து 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 அவன் வாழ்க்கையை முடிச்சிடறான். அப்ப பெருந்தெய்வத்துக்கிட்ட அது ஈர்ப்பு கிடையாது. அதனாலதான் எப்பயும் சொல்லுவான், சிவன் மாதிரி பெரிய தெய்வத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா அவன் ஈர்க்க மாட்டான். அவனை கண்டுபிடிக்க போகணும்னா நீ அந்த ஈர்ப்பு மட்டும் பத்தாது, அதை தாண்டி ஒண்ணு தேவைப்படும். அந்த உயிர் உனக்குள்ள மலர்ந்தாதான் என்ன பண்ணுவ, என்னை விட்டு அகலாம நீ இருப்ப. அகலாமல் ஆழ்ந்து போனேன்னு ஒரு சீடன் சொல்றான்னா அவனுக்குள்ள உயிர் துளி நல்ல மலர்ந்து இருக்குன்னு அர்த்தம். அந்த பிரகாசத்துக்குள்ள என்ன பண்ணுவான், அந்த உயிரோட கலக்க தான் பார்ப்பான். இப்ப நாங்க ஒரு சிவலிங்கத்தோட கருவூராறு போய் கலந்தாருன்னா அது உயிர், இது உயிர். உயிரும் உயிரும் பேசாது, ஒன்னா கலந்துரும். இவ்வளவுதான் விஷயம். மனிதன் தான் பேசுவான், உயிரும் உயிரும் பேசாது, உயிரும் உயிரும் கலந்துரும். அதனாலதான் என் தந்தை சிவன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, அவன் உயிர், நோ பேச்சு. அவனை பார்த்தா அப்படியே போய் சப்ஜாடா போய் கறந்துரும்.
அந்த உயிர் என்ன பண்ணுன்னா அப்படியே உனக்கான ஆள் அப்படின்றோம். அப்ப உள்ள வந்துடும். இதுதான் விஷயம். ஆனா சிறு தெய்வத்திட்ட போய் நீ கலக்கவே முடியாது. எவன் எந்த மகான்கள் சிறு தெய்வத்திட்ட போய் கலந்தான்? எந்த மகான்கள் போய் கோழி ஆடு வெட்டினான்? இது நம்ம மக்களுக்கு புரியாது. நம்ம எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு ஏரியாவை சொல்றோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வேற செக்ஷன்லயே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அவங்க எதை பார்க்கணுமோ, எதை அடையணுமோ, எதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம். அப்ப அந்த உயிர் மலர தொடங்கிருச்சுன்னா, இப்ப எனக்குள்ள பிரபஞ்சத்துக்குள்ள என் உயிர் கர்ம வினையில இருக்கு. அப்ப ஒரு நல்ல தியானம் கிடைக்க கிடைக்க என் உயிர் துளி அப்படியே பிரகாசமா மாறுனுச்சு. அப்ப மாற மாற என்ன ஆகுதுன்னா, அப்ப என்னுடைய உயிர் துளி திருப்பரங்குன்றத்தை நோக்கி நீ ஈர்க்குது. திருப்பரங்குன்றத்துக்கும் எனக்கு எவ்வளவு தூரம் இருக்கு. அப்ப இந்த உயிர் துளி அந்த உயிர் துளியை தொடர்பு கொள்ளுது. அப்ப என்ன பண்ணுது, எனக்குள்ள இங்க போயே ஆகணுங்கிற அந்த ஈர்ப்பை ஏற்படுத்துது. ஃபர்ஸ்ட் ஈர்ப்பு, அதுக்கப்புறம் அதோடைய தீவிரம் வேற மாதிரி இருக்கு. அப்புறம் இங்க வர்றோம், இங்கேயே உட்காந்து தியானம் பண்ண அந்த உயிர் துளி மாதிரியே இதுவும் மலர தொடங்கும். அப்ப இது என்ன ஆகும்னா, எங்கெங்கெல்லாம் திருப்பரங்குன்றத்துல இருக்கிற மாதிரி உயிர் சக்திகள் இருக்கோ அதெல்லாம் இது தேடுது. இதோட ஃபர்ஸ்ட் நோக்கம் எப்படி இருக்குன்னா, உயிர் சக்தி இருக்கிற இடமா நோக்குது. அப்ப காளகஸ்தியை நோக்குது, பொதிகை மலையை நோக்குது, கன்னியாகுமரியை நோக்குது. இது அப்படியே அங்க எல்லாமே தீவிரமா இருக்கு உயிர் சக்தி. அப்ப இது போய் என்ன பண்ணுதுன்னா, இது போய் தன்னை வளர்க்குது. இன்னும் உயிருக்குள்ள இருக்கிற அந்த கரும வினைகள் அந்த செயல் எல்லாத்தையும் சரி செய்ய பார்க்குது. இந்த உடலை பற்றி கவலையே படலை. இந்த உடலை ரெடி பண்ணவே முடியாது, ரெடி பண்ண வேண்டான்னு விட்டுருச்சு. முதல்ல உயிரை மட்டும் கரெக்ட் பண்ணுவோன்னு உயிருக்குள்ள இறங்கிடுச்சு. அப்ப முழு பிரகாசத்துக்குள்ளேயும் அது வளருது. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்டமா அதுக்கு என்ன தோணுதுன்னா, உடலுக்குள்ள நிறைய மனிதனுக்குள்ள இருக்கிற உயிர்கள் எல்லாத்தையும் பார்க்குது. இதெல்லாம் நம்மள மாதிரியே வளர்ச்சி இல்லாம சாகிற மாதிரி உள்ள உயிர் தண்ணி ஊத்துறதுக்கு எவன்டா ஆளுன்னு தேடிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு எல்லாம் தண்ணி ஊத்த அது கிளம்பும். இதுதாங்க ஒரு குருவோட வேலை, ரோல். அதுக்கப்புறம் அது வாய்ப்பு கிடைச்சா தன்னுடைய உடலை ரெடி பண்ணுது. வாய்ப்பு இல்லைன்னா, அந்த கர்ம வினையை சரி செய்ய வேண்டாம்னா, இந்த உடலை பத்தி கேர் பண்ணல. இதுதான் பிரபஞ்சம், இதுதான் வடிவம், இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல். இப்ப இங்க இருக்கிற உயிர் துளிகள் மலர்ந்தா அது உடலையே அதுக்கு தேவைப்படாது. புரியுதா? அதுக்கு யாரு தேவைப்படுவான்னா, தமிழ்நாட்டுடைய ஹெட்ல இருக்கிற தலைவரோ டெல்லியில இருக்கிற தலைவரோ தேவைப்பட மாட்டாங்க. இந்த உயிரா இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கிற அதோடய போய் அது கனெக்ட் ஆயிடும். அப்பதான் ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றான், நான் அதுவாக இருக்கிறேன். எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும்? நான் அதுவா இருக்கிறேன்னா எதை போய் சொல்லுவ? அப்ப இந்த உலகத்துல எதுவா இருக்கு? இந்த உலகம் உயிராக இருக்கிறது, நானும் அதுவாக இருக்கிறேன். இப்ப நம்ம போய் நான் அதுவா இருக்கிறேன்னு ஒரு சராசரி மனிதன் சொல்ல முடியுமா? நீ எதுவா இருக்கிற அப்படின்னா, எனக்கு தெரியலங்க, நான் உடம்பா இருக்கிறேன், கொஞ்சம் உயிரா இருக்கிறேன், கொஞ்சம் தியானமா இருக்கிறேன், கொஞ்சம் என் குருநாதரா இருக்கிறேன், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறேன், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இதுதான். அப்ப இதுக்கெல்லாம் ஒரு எறும்ப ட்ரெயின் தண்டவாளத்துல வச்சு அது சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் டிராவல் பண்ணா எப்படி இருக்கும்? அதுதான் தியானம். அதுதான் தியானம். அதை தான் ஒவ்வொரு மனிதன்டையும் கொடுக்குறோம். ஆனா இன்னொரு ட்ரெயின் வந்து அதை நசுக்கி போட்டுரும், காத்து வந்து அடிச்சு போட்டுரும். ரோடு அந்த ஜல்லி கிளீன் பண்றவர் கள்ள தூக்கி போட்டுருவாரு, இல்லை சின்ன சின்ன பசங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, இல்லை புயல் மலையில் செத்து போகும். ஆனா அது போகணும், அவ்வளோதான் விஷயம். ஆனா இன்னொரு விஷயம், அதுக்கு பாதை கிளியரா இருக்கும். தண்டவாளத்தில் சின்ன இது இருந்தால் கூட ட்ரெயினுக்கு வந்துடும். அந்த மாதிரி தியானத்தை பண்ணுறவனுக்கு பாதை தெளிவாக இருக்கும். அவனுக்கு தெரியாது, பாதை தெளிவாக இருக்கும். ஆனால் அவன் எங்கே நிற்காம அவனுக்கு போயிட்டே இருக்கணும். இதை கண்டுபிடிச்சி போகணும், அவ்வளோதான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கடை போட்டுடுறாங்க, நிறைய பேர் தேங்கி நின்றுறாங்க, நிறைய பேர் நிறைய ஸ்டாப்பில் இறங்கி போயிடுறாங்க. புரியுதா? சில பேர் ஸ்டாப்ல இறங்கி போறது இன்னொரு குருநாதர்கிட்ட, சில பேர் சுடுகாட்டுக்கே இறங்கி போயிடுறாங்க. இவ்வளவுதான் விஷயம்.
இது ரொம்ப பிரில்லியண்டா இந்தியா முழுக்க ஒரு மக்களை அப்படி கட்டி வைத்து இருக்கிறது அப்படிம்பாங்கல்ல, அது தியானம் கிடையாது. அவுத்து விட்டுறணும், அதுதான் தியானம். நீ யாரு? ஒவ்வொரு உயிர் துளியும் அது மலரும். மேல ஆகாயத்துல நட்சத்திரங்கள்லாம் எதை சொல்ல வருதுன்னா, நாங்க எல்லாருமே ஒரு உயிர் துளிகள் தான். நீங்க எப்படி கொச கொசன்றீங்களோ அது மாதிரி நாங்களும் அப்படி இருக்கிறோம் மேல. ஆனா நாங்களா இருக்கிறோம். ஒரு சிவனுக்கு பக்கத்துல இருக்கிற சீடன் என்ன சொல்றான்னா, நானும் நுட்பமா வளர்ந்துருக்கிறேன்னு தான் சொல்றான். ஏன் எப்படி இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவனுக்கு பக்கத்துல இருக்க முடியாதுங்க. அப்ப இருக்கணும்னா நானும் சிவனா இருந்தாதான் இருக்க முடியும், நானும் உயிரா இருந்தாதான் இருக்க முடியும். இப்போ ஒரு மனிதனுக்கு பக்கத்துல இன்னொரு மனிதன் இருக்கலாம், நீங்க பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு பக்கத்துல ஒரு கரடி இருந்தா நீங்க பயப்படுவீங்க. அதோடய கொஞ்ச நாள் பழகிட்டீங்கன்னா நீங்க அந்த கவலையே கிடையாது, அதை பத்தி விட்டுருவீங்க. அந்த மாதிரி இந்த உயிர் துளிகளுக்குள்ள ஒரு பெரிய விஷயத்த நீங்க பார்க்கணும். இவ்வளவு பெரிய செக்ஷன்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தா, கொஞ்சம் தெளிவா இருந்தா நல்லா இருக்கும். நமக்குள்ள ஏதோ ஒண்ணு வேணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. அதை தான் நான் உங்கள்கிட்ட பலமுறை சொல்ல ட்ரை பண்றேன். நான் பலமுறை பல வகுப்புகள்ல பல குருமார்களை பற்றியும் சொன்னது என்னன்னா, ஈர்ப்பால யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா அந்த உயிர் வளரப்படணும். உயிர் வளர்ந்தா மட்டும்தான் அந்த பிறப்புடைய அடையாளமும் அந்த ஏன் பிறந்தோங்கிறத தனிப்பட்ட முறையில அதுக்கு தெரியும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அதுக்குள்ள அது இங்க இருக்கிற யாரும் நீங்க யோகி மகானாய் எந்த சேவையும் செய்ய வேண்டாம். உங்க சேவை என்னன்னா, நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு சேவையே. நீங்க ஆப்போசிட்ல இருக்கிற ஆளுகளுக்கு வேலை செய்யறதெல்லாம் அப்புறம் நெக்ஸ்ட். முதல்ல உங்களை தெரியறதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்படும். பார்த்துக்கங்க.